அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இதை மட்டும் நல்லா பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப ஈஸி. வேகமாக நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வார்த்தைகளை பார்க்கலாம். தேர் அப்படின்னா அங்கே, அவ்விடத்தில், அந்த இடத்தில். ஹியர் அப்படின்னா இங்கே, இவ்விடத்தில், இந்த இடத்தில். ஹியர். அது தேரில் வந்து டீயை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹியர்னு மாறிடும். அது இங்கே, இவ்விடத்தில். நான் அங்கே போனேன். ஐ வென்ட் தேர் அப்படின்னா ஐ வென்ட் தேர், நான் அங்கே போனேன். மை ஸ்கூல் இஸ் தேர், என்னோடய பள்ளிக்கூடம் அங்கே தான் இருக்குது. அது மாதிரி தேர் ஃபோர் அப்படின்னா ஆகையால். மை ஃபாதர் டிடின் கம் டு த ஃபங்க்ஷன், எங்கள் அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை. தேர் ஃபோர் ஆகையால், அதனால். ஐ டிடின் கோ தேர், அதனால் நான் அங்கே போகல. டு தட் பிளேஸ் அப்படின்னாலும் திதர் அப்படின்னாலும் அந்த இடத்திற்கு அப்படின்னு அர்த்தம். எ போலீஸ் ஆஃபீஸர் ஹேட் கம் டு தட் பிளேஸ் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்திற்கு வந்திருந்தார். எ போலீஸ் ஆஃபீஸர் ஹேட் கம் டு தட் பிளேஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். இது ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா இங்கேயும் அங்கேயுமா, இங்கும் அங்கும், இங்கேயும் அங்கேயுமா. காடு ஃபுல்லாக அலைந்து திரிந்தான் அவன். He wanted here and there, everywhere in the forest. everywhere அப்படின்னா எல்லா இடங்களிலும். in the forestனா காட்டுக்குள்ளே. wandered, WANDERED, wandered அப்படின்னா அலைந்து திரிந்தான். here and there, இங்கேயும் அங்கேயும், எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்தான். everywhere அப்படின்னா எல்லா இடங்களிலும். God is everywhere, கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். God is everywhere, கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். தென் அண்ட் தேர் அப்படின்னா உடனுக்குடன், அந்த இடத்துல பைசா செட்டில் பண்ணிடுவாங்க. மணி வில் பி செட்டில்டு தென் அண்ட் தேர். பைசா வந்து இம்மிடியேட்டாக உடனுக்குடனே அந்த இடத்துல செட்டில் பண்ணிடுவாங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் தென் அண்ட் தேர். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பார்ப்போம். தேர் அபவுட் அப்படின்னா அந்த ஏரியாவில், அந்த ஏரியாவில் தான் அவன் வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இஸ் ஹவுஸ் இஸ் தேர், தேர் அபவுட் அப்படி சொல்லலாம். இஸ் ஹவுஸ் இஸ் தேர் அபவுட், அந்த ஏரியாவில் தான் அவன் வீடு இருக்குது. த தீஃப் ஆர் தேர், அந்த திருடன் வந்து அந்த ஏரியாவில் தான் இருந்தான். த தீஃப் வாஸ் தேர் அபவுட், அந்த இடத்திற்கு அருகாமையில். த டெம்பிள் இஸ் தேர் அபவுட், அந்த இடத்திற்கு அருகாமையில் தான் ஒரு கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட அது 1000 ரூபா ஆகும். இட் காஸ்ட் தேர் அபவுட் 1000 rupees அப்படி சொல்லலாம். தேர் ஆஃப்டர், ஆஃப்டர் தேட் ரெண்டுமே ஒன்று தான். அதற்கு பின், அதன் பின், இல்லை அதற்கு அப்புறம் சொல்கிறோம் இல்லையா அது. ஹி டைடு தேர் ஆஃப்டர் none came to see his family members, அவன் இறந்தான். அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட அவங்க குடும்ப உறுப்பினர்களை பார்க்க வரவே இல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுதான். he died thereafter none came, ஒருத்தன் கூட வரல. to see பார்க்குறதுக்கு, his family members, அவனுடைய குடும்ப உறுப்பினர்களை. தேர் anent அப்படின்னா அந்த விஷயம் சம்பந்தமாக.